மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி எதுக்கு நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சென்னையில் ஒரு ஒன் டே ட்ரிப்பாக ஒரு சண்டே நான் வந்து எங்கேயாவது போயிட்டு வரணும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஹைலி ரெக்கமெண்டான பிளேசஸ்லாம் நான் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் டே கரெக்டாக டைம் நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதோட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, அது மீதி செலவெல்லாம் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நான் பிற்பாடு சொல்கிறேன். ஸோ வந்து நம்மளோட ஒன் டே ட்ரிப்புக்கான இட்டனரி இதுதான். ஸோ நீங்கள் சென்னை வாசியாக இருந்தால் மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்து நல்லா குளிச்சுட்டு கிளம்பி ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க. கிளம்பி உங்கள்கிட்ட காரோ பைக்கோ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நேராக ஈசிஆர் போயிருங்க. ஈசிஆரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா, சாய்பாபா டெம்பிள் அங்கே ஒன்று இருக்குது. அதை தான் நீங்கள் விசிட் பண்ணணும். சாய்பாபா டெம்பிள் அட் ஈசிஆர்னு கூகுளில் போட்டிங்கனாலே லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும். அந்த சாய்பாபா டெம்பிள் வந்து உள்ளே என்ட்ரி ஆனவுடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே அங்கே ஃப்ரீயாக தான். அந்த இடத்துக்கு நம்ம ஏன் போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியான பிளேஸாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக கொஞ்சம் ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும். உங்களோட ட்ரிப்பை வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியாக பாசிட்டிவான வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஈசிஆரில் இருக்க சாய்பாபா கோயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே நீங்கள் உள்ளே போனோடனே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நேராக வந்து நீங்கள் சாய்பாபா டெம்பிளுக்கு போயிருங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் தியானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையெல்லாம் இருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கடையெல்லாம் இருக்கும். முக்கியமாக பப்ஸ்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே. ஸோ நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு செகண்டாக நான் சொல்கிற ஒரு பிளேஸ் போங்க. அது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, நேராக விஜிபி போயிருங்க. விஜிபி அது பக்கத்துலேயே தான் இருக்கும், ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்கும் அந்த சாய்பாபா கோயிலேருந்து. அங்கே போயிட்டீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து ஸ்னோ கிங்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மெரைன் கிங்டம்னு இருக்குது. நாங்கள் வந்து 2க்குமே போனோம். ஆனால் நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த விஜிபி மெரைன் கிங்டம் தான். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் வந்து கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க. 700லேருந்து 750 வரைக்கும். அந்த என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகும். உள்ளே போனோடனே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் அங்கனுக்குள்ளே நின்று நீங்கள் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து இல்லாத மீனே இல்லை அப்படி சொல்ல முடியாது. கடலில் இருக்க எல்லா மீனுமே அங்கே இருக்கும். மீன், நத்தை, நட்டுவாக்களி, அந்த கிராபு, அந்த லாப்ஸ்டரு, அந்த தலையில் கொண்டு வச்சுருக்குமே அந்த ஃபிஷ்ஷு, அதுலேருந்து எல்லா மீனுமே A to Z கடலில் என்னென்ன மீன் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து ஹைலி ரெக்கமெண்டடு. இன்றைக்கி சென்னையில் பார்த்திங்கன்னா மெரைன் கிங்டம் தான் அது. நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா மீனையும் பார்த்துட்டு, அங்கே ஷார்க் இருக்கும், டால்ஃபின் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னும் நிறையா ஃபிஷ், எவ்வளவோ ஃபிஷ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ நேராக மெரைன் கிங்டம் போயிருங்க. 750 ருபீஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும், நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அங்கேயே உள்ளே நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறையா இதெல்லாம் இருக்கும். ஸ்டார் ஃபிஷ் கூட இருக்கும் அங்கே. நீங்கள் அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை தொட்டு பார்க்கலாங்க, அதுதான் பெரிய விஷயமே. அதுக்கப்புறம் வந்து அண்டர் வாட்டர் டனல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேலே வந்து ஃபிஷ் போகிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. அந்த இதை போகிறோம். அது முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா சின்ன சின்ன டாய் ஷாப்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குமே தவிர, அங்கே வந்து கிட்ஸுக்கான எல்லா டாய்ஸுமே இருக்கும். நீங்கள் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ கிங்டம் தான் போனோம். ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு, இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸ்னோ கிங்டம்குள்ளே போனோடனே அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தருவாங்க, ஷூ தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து க்ளவுஸ் தருவாங்க. எல்லாமே மாட்டிட்டு அவங்க அப்புறம் உள்ளே என்ட்ரி விடுவாங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக -டிகிரியில் தான் வந்து டெம்பரேச்சர் இருக்கும். நல்லா விளாட்லாம். ஆனால் ரொம்ப கூலிங்காகவும் இருக்காது, ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்குலாம் கூலிங் இல்லை அவ்வளோவா. ஆனால் ஓரளவுக்கு கூலிங்காக தான் இருக்கும். அங்கே வந்து எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்க ஐஸ்னால் அந்த வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஒரிஜினலாக நீங்கள் ஒரு பனிப்பிரதேசத்துக்கு போகிறதுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கியிருக்கிற இந்த ஐஸுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்னோ கிங்டமில் கொஞ்சம் நேரம் அந்த சர்க்கிளில் விளாண்டுட்டு அது முடிச்சுட்டு நான் நேராக வந்து மாயாஜால் போயிடுங்க. போயிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு ஏதாவது லஞ்ச் இருக்கா, ஏதாவது சினிமாக்கு போகணுன்னா நீங்கள் வந்து மாயாஜால் போயிருக்கலாம். அது முடிச்சுட்டு நேராக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, முட்டுக்காடு போயிட்டோம். முட்டுக்காடு போட் ஹவுஸ் போயாச்சு. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்கும். டூ சீட்டர் வாட்டர் ஸ்கூட்டர்னு ஒன்று இருக்கும், இப்படி ஓட்டிகிட்டே போவோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் ஸ்பீட் போட் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இருக்கும். 10 சீட்டர்லேருந்து 8 சீட்டர் எல்லா போட்டுமே இருக்கும். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டர் போட்டு 400 ருபீஸ் தான் 2 பேருக்கு சேர்த்து. 20 மினிட்ஸ் அவங்க அந்த படகுல வந்து அப்படியே தள்ளிட்டு போவாங்க. சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு அந்த போட்டில் தான் அந்த போட்டை அண்ணா உட்கார வச்சுட்டு எங்களை வந்து பொறுமையாக அப்படியே அழுத்திட்டே போயிட்டே இருந்தார் கொஞ்சம் தூரம். சரி எங்கடா போவார். நல்லா இருந்துச்சு அந்த போட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த போட்டிங்கோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து நிறையா ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் எங்களை வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டார் அவர். அங்கே போய் நாங்கள் இறங்கி அந்த ஒரு தீவு மாதிரி இருக்கும், சுற்றி கடல் தான் இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. அங்கே வந்து நாங்கள்
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஐலாண்டில் போய் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அங்கே இருக்க பேர்ட்ஸ் கிட்டத்தில் மட்டும் போகக்கூடாது. மத்தபடி அந்த ஐலாண்டு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நிறைய கப்புள்ஸ் இங்கே போவாங்க. இதுக்கப்புறம் எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்கன்னு தெரில. ஸோ வந்து அந்த முட்டுக்காடு முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு ப்ளூ பே பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. அது வந்து கோவளம் பீச்சுக்கும் அந்த முட்டுக்காடுக்கும் நடுவில் ஒரு பீச் இருக்கும். அந்த பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நேராக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போயிருக்கேன். மகாபலிபுரம் ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock போனீங்கன்னா 6 o'clock மேலே என்ட்ரி கிடையாது. அதனால் ஒரு 5 o'clock போயிருங்க. போயிட்டிங்கன்னா நேராக போயிட்டு அந்த பல்லவா அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ வந்து அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்து அந்த கிருஷ்ணர் வெண்ணெய் இருக்குல்ல, கிருஷ்ணரோட வெண்ணெய் அது எல்லாம் பார்த்துட்டு மகாபலிபுரம் உங்களுக்கு வந்து பார்த்து முடிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து 1 day முடிஞ்சிடும். மகாபலிபுரமோட வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஈசிஆரில் இருக்கிற அந்த சாய்பாபா கோயில், அதுக்கப்புறம் விஜிபி மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம், அதுக்கப்புறம் மாயாஜால், அதுக்கப்புறம் வந்து முட்டுக்காடு, அதுக்கப்புறம் மகாபலிபுரம். இது எல்லாமே 1 day டூராக போயிருங்க. சூப்பராக இருக்கும். இதோட பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாங்கள் 4 seater கொண்ட ஒரு காரில் போயிருந்தேன். காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆச்சு பெட்ரோல். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து நாங்கள் முட்டுக்காட்டில் சாப்பிட்ருக்கோம். பெர் மீல்ஸ் வந்து 100 rupees ஆச்சு. அப்புறம் மார்னிங் டிஃபன் வந்து நாங்கள் சாய்பாபா கோயிலே வந்து பப்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து நாங்கள் வர வழியில் ஆளுக்கு ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டோம். ஸோ ஃபுட்டுக்கு வந்து பெருசாக இதாகாது. அங்கே வந்து நிறைய ஜூஸு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 1000 ஆயிடுச்சு ஃபுட்டு. ஸோ 2500 கிட்டத்தட்ட ஒரு 2500 rupeesல நீங்கள் வந்து நல்ல ஒரு டேவை என்ஜாய் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.